ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோண்டா சேனலில் கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னா கஸ்டமர் வந்து ஸ்டார்ட் ஆகலன்னாரு. சரி பார்த்து தம்பினாரு. சரி பார்க்குறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபியூல் பம்பு ஒர்க் ஆகலைங்க. தெரியுதுங்களா? இந்த இசிஎம் காயில் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த இசிஎம் காயில் போனாலும் ஃபியூல் பம்பு ஒர்க் ஆகாது. ஆனால் இசிஎம் காயில் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் டேங்கில் அந்த பெட்ரோலில் பிடிச்சாச்சு. ஒரு வயர் ஃபில்டர் கைட்டியாச்சுங்க வெளில. இப்போ என்ன பண்ணால் சுற்றி லாக் கொடுத்துருப்பாங்க. அதை லாக்கு கைட்டிக்க வேண்டியதான். இது ஏற்கனவே கஸ்டமராக சொல்கிறார், தம்பி ஏற்கனவே 2 டைம் க்ளீன் பண்ணி போட்டுப்பா, திரும்பி நான் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டார். இல்லைண்ணா அது ஆர்டர் போட்டாச்சு, வந்துடுச்சு ஃபில்ட்ரு நம்மளுக்கு, இப்போ க்ளீன் பண்ண தேவையில்ல, நான் பழசை கைட்டி தரேன், எடுத்துகிட்டு போய்ட்டு வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். ரேட் எவ்வளோப்பான்னு கேட்டார். ரேட்டு கம்மி தானே, ஒரு 160 ரூபாயிலேருந்து 170 தான் வரும், ஓஏ வாங்கிக்கிங்க, ஒரிஜினலே கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா தம்பி கைட்டி கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாரு. அதேமாதிரி நானும் கைட்டிட்டுங்க. அதை கைட்டி லாக்கெலாம் ஓப்பன் பண்ணி வெளில எடுக்கணுங்க. அது என்ன பண்ணால் அந்த லாக்கு உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நம்ம புதுசு வாங்கும்போது அந்த லாக் கப்பும் சேர்ந்தே கூட கொடுத்துருவாங்க. ஒரு ஓப்பன் பண்ணி வச்சிங்களா, அந்த ஃபில்ட்ரு தான். இந்த ஃபில்ட்ரு தான் எங்கிட்ட 2 டைம் க்ளீன் பண்ணி போட்டாச்சு. அதெல்லாம் புதுசு. இப்போ கஸ்டமர்கிட்டே கொடுத்து அனுப்ப போகிறோம். அது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அது உள்ள ஃபில்ட்ரு உள்ளதெல்லாம் எடுத்துடணும். அதில் தண்ணி பெட்ரோல் எல்லாம் மிக்சிங்கில் இருந்ததால் ரொம்ப பிரச்சனையாகிடுச்சு. இப்போ அதெல்லாம் குளிக்க எடுத்தாச்சுங்க. ஒரு வழியாக கஸ்டமரும் வாங்கிட்டு போயிட்டு ஃபில்ட்ரையும் வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ பார்த்துங்க, ஃபில்ட்ரு ஒரிஜினல் வாங்கிட்டு வந்தார். அதில் வந்து சின்ன ஓரிங் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டுட்டு இப்போ புது ஃபில்ட்ரு போட போகிறோம். பழசு கீழே கிடக்கு தெரியுதுங்களா, புதுசு போட்டு அந்த கப்பு வந்து புதுசு வந்துடுங்க, லாக் பண்ணுற கப்புலாம். இப்போ அது அவனோட ஓரிங் பெருசு ஒன்று போட்டுட்டு அந்த லாக் பண்ணுற கப்பு புதுசு, நம்ம பழசு போட தேவையில்ல. ஏன்னா பழசு வந்து நம்ம லாக் ஓப்பன் பண்ணி கைட்டுவோம்ல, அதனால் எங்கேயாவது யார் இதாகும், ஓரிங் உட்காராது. அதனால் புதுசு அவங்களே கொடுத்துட்றாங்க. புதுசு போட்டு லாக் பண்ணி ஒரு வழியாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா அதனோட பார்ட்ஸில் வந்து கப்பில் போட்டு வச்சிக்க வேண்டியதான். அதை கரெக்டாக வாட்டமாக வச்சு இது பண்ணிக்கோங்க. போட்டுட்டு லாக் பண்ணிட்டு அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு லப்பரில் கொடுத்துருப்பாங்க ஸ்டார் மாதிரி, அதில் 10mm போல்ட் வச்சு டைட் பண்ணுறது. அந்த லப்பரை திருப்பி வச்சு லைட்டாக அமைக்கி விடுங்க. நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் போட்டுட்டு தான் இருக்கிறோம் பாருங்கள். இப்போ ஒரு வழியாக போட்டு ஃபியூல் பம்ப் ஃபிட் பண்ணியாச்சு, பெட்ரோல் வாஷிங் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த வண்டியில் பேட்ரி கம்ப்ளைண்ட்டு, பேட்ரி சார்ஜ் இல்லைனா கூட பெட்ரோல் பம்ப் ஒர்க் ஆகாது. இதில் பேட்ரி சார்ஜ் இல்லை, ஆனால் பேட்ரி சார்ஜ் போட்டு திரும்பி கரெக்டாக காட்டுதுங்களா. இப்போ ஃபியூல் பம்ப் பண்ணிச்சு. இப்போ அதனோட கிளிப்பை வந்து அதில் சொருவிட்டு அந்த ப்ளூ கலராக தெரியுதுங்களா கிளிப்பு, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை வச்சு லாக் பண்ணி விடுங்க. இல்லைனா சப்போஸ் வைப்ரேஷனில் பிடிங்கிக்கும். இப்போ வண்டி சாவி ஆன் பண்ணியாச்சு. இப்போ வண்டி வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் பேட்ரி உட்காரும், இதில் சார்ஜ் போட்டதால் கிக் பண்ணி தான் நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக கிக் பண்ணி சாட்டி வச்சாச்சு, ஸ்டார்ட் ஆகிடுது வண்டி. இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.